ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் வந்து ராகி மாவுல எப்படி பன் தோசை பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்ல ஃப்ளஃபியா. அந்த மாதிரி ஒரு தோசை நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ அது எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துருவோம். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை நான் வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். அதே கப்பால 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம வந்து பாத்திரத்துல சேர்த்துக்குவோம். நான் வந்து இன்னைக்கு எல்லாமே நான் வந்து ஒரே கப்ல தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதே கப்பால நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான லைட்டா புளிப்பு இருக்கிற மாதிரியான தயிர் நான் வந்து எடுத்திருக்கேன், அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து இதுல விட்டுடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம். இப்போ நான் வந்து விஸ்க் வச்சு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாம ஒண்ணு போல நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து இருக்கிற தயிரை வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப கரைக்காம கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம விட்ட தண்ணியே கரெக்டா இருக்கும், ஏன்னா நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு ஊறும் போது இன்னும் நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்துடும். ஏன்னா ரவைனா நம்ம சேர்த்துருக்கறதுனால நமக்கு இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நமக்கு அதை எடுத்துரும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வந்து இப்ப தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு நான் வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். நமக்கு ஊற ஊற இன்னும் நல்ல கெட்டியாயிடும். இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஊற விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து ஊற விட்டாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். நான் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஊற வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தண்ணி விட்டு நம்ம வந்து கரைச்சோம். நமக்கு ரவைங்கிறதுனால நல்ல நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு. இதை அப்படியே நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா நான் வந்து நைஸா அரைச்சிக்க போறேன். இப்ப நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சதை நான் வந்து விட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே ரவுண்ட்ல நான் முடிச்சிடுவேன். பெரிய ஜாரா எடுத்துட்டு நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் நான் வந்து ஜார்ல சேர்த்தாச்சு. இதை வந்து நல்ல நைஸா நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. தண்ணி விட்டோம்னா நமக்கு ரொம்பவே தண்ணியா வந்துடும். அப்புறம் இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும், அதனால தண்ணி இல்லாம நல்ல நைஸா நான் இதை வந்து அரைச்சிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாவை நல்ல நான் வந்து நைஸா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு நைஸா இருக்கணும். நமக்கு கோதுமை மாவு எந்த அளவுக்கு நைஸா இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து நல்ல நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல விட்டுக்குவோம். இந்த பன் தோசைக்கு நம்ம தாளிப்புக்கு என்னென்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாத்துடலாம். 1/4 இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், அதையும் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை சேர்த்துக்குவோம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து நம்ம கடுகு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சட்னி பண்றோம், அதுக்கு நம்ம கடுகு சேர்த்தாலே போதும். இந்த ஜீரகம் போடும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையா இருக்கும். கடலை பருப்பும் போடும் போது நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும்னால நான் இந்த 2ம் சேர்த்துக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்ப நமக்கு ஜீரகம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்துல நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி இந்த 2த்தையும் நான் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு ஃபைனா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம தோசையில போடும்போது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஃபிளேவரும் இருக்கும். இது வந்து 50% அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நான் வந்து கைவிடாம இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துருவோம். இதுவும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். அதனால இது ஒரு 2-3 நிமிஷம் இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்ப நமக்கு இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ள வெங்காயம் நமக்கு 50% வரைக்கும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்ப நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் தொடர்ந்து வதக்கியாச்சு. நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த சமயத்துல 4 கருவேப்பிலை, ஒரு கை கொத்து அளவுக்கு கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன்.
நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதுல சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி போடும்போது நமக்கு இந்த பன் தோசை ஃப்ளேவரே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சூட்லயே நம்ம அப்படியே விட்டுடலாம். நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே நம்ம தனியா வச்சிருவோம். இப்ப நம்ம அரைச்ச மாவுலயே நான் வந்து நம்ம வதக்கின தாளிப்பு எல்லாத்தையுமே நான் வந்து இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப நான் வந்து தாளிப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளவுதான், நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா நான் கார சட்னி செய்ய போறேன். அது எப்படி செய்யறது அப்படின்னு பாத்திரலாம் வாங்க. இப்ப நம்ம வந்து கார சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பூண்டு நான் உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன சின்ன பூண்டா இருக்கறனால நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் வந்து இலையோட தண்டும் சேர்த்து இலசான தண்டா பார்த்து சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்க போறோம். காரத்துக்கு 2 மிளகாய் வெத்தலும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பச்சையா போட்டுதான் நம்ம அரைச்சிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதுல ஒரு 4-5 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பொடிசா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் இதுல சேர்த்துட்டு இதை முதல்ல ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நான் கொரகொரப்பா திரிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாத்தையும் நான் வந்து கொரகொரப்பா நான் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒவ்வொரு ஐட்டமா நம்ம வந்து இதுல சேர்த்துக்க போறோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, புளி, மிளகாய் வத்தல், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது கூட நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து ஜார்ல சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துருவோம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம வந்து எல்லாமே சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா நைஸா நம்ம அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் தனியா நம்ம விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தக்காளியில இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இதை வந்து நைஸா அரைச்சிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நைஸா எல்லாமே நல்லா நைஸா அரைஞ்சி வந்திருக்கணும். இப்ப வந்து இதை அப்படியே வச்சிடுறேன். இப்ப நான் வந்து கடாய் வச்சிருக்கேன். அதுல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்ப நமக்கு கடுகு வெடிச்சு வந்துச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்துருவோம். இப்ப நம்ம வந்து அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப அதிகமா சேர்க்காம நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நான் அதையும் இதுல விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பச்சையா தான் அரைச்சிருக்கோங்கனால நல்லா நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். அதனால நான் ஒரு ஹாஃப் டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி இதுக்கு விட்டுக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அதையும் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிருவோம். நல்ல ஒரு கெட்டியான பதம் வரணும். முக்கியமா நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேல தெறிக்க ஆரம்பிச்சிடும், கீழே சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்லயே நம்ம வச்சுட்டு நல்ல கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுடுவோம். இப்ப நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓபன் பண்ணிடுவோம். நான் சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் தான் நமக்கு கரெக்டான ஒரு இது. நமக்கு ஆற நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துருங்கனால நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். விருப்பப்பட்டா நீங்க வந்து கொஞ்சமா ஜாகரி பவுடரும் சேர்த்துக்கலாம். இது அது போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணி காட்டும். அவ்வளவுதான், நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து மாவை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு தடவை. இன்னைக்கு நான் வந்து பன் தோசை இரும்பு கடாயில தான் நான் வந்து பண்றேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இரும்பு கடாய் இல்ல அப்படின்னா நீங்க வந்து தாளிப்பு கரண்டி இருந்தா அதுல கூட நீங்க வந்து செய்யலாம். இப்ப நமக்கு எண்ணெய் வந்து லைட்டா சூடு வந்திருக்கு. இந்த சமயத்துல நான் வந்து மாவை எடுத்து நான் விட்டுக்கிறேன். நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம வந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கரண்டி வரைக்கும் நான் வந்து மாவு விட்டுருக்கேன்.
விட்டுட்டு சுத்தி வர நான் வந்து எண்ணெய் விட்டுடுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா விடணும், அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து சுத்தி வர எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணிடுவோம். பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. மாவு எல்லாமே நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும் போதே தெரியும். நான் அப்படியே மெதுவா நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். எப்படி இருக்கு திருப்பி நம்மளுடைய ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்ததும் விட்டுடலாம். 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு விட்டுட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஒரு 1.5 கரண்டி வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். கரண்டி மாவை விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரண்டியை வச்சு தேய்க்க கூடாது. தேய்ச்சோம்னா ரொம்ப மெலிசா ஆயிடும். நமக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதுக்கு டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குண்டா இருக்கணும். உள்ளுக்குள்ள அப்பதான் நல்ல சாஃப்டா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நான் விட்டதுக்கு அப்புறமா எண்ணெயும் விட்டுட்டு நான் லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா வேகட்டும். இப்ப நான் வந்து லிட்டை ஓபன் பண்ணிடுறேன். நல்ல நமக்கு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துருச்சு. அப்படியே நான் வந்து திருப்பி போட்டு அப்படியே நான் வந்து திருப்பிடுறேன். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு முருகலா வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த தோசை வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்றதுன்னு யோசிக்கிற நேரத்துல நம்ம இந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடும். டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். நான் வந்து திருப்பி போட்டுட்டு மறுபக்கமும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம எண்ணெய் நிறைய விட்டாதான் நமக்கு வந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அதனால கொஞ்சம் கூடுதலா நான் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் வத்திடுச்சு. நான் அப்படியே எடுத்துடுறேன். அவ்வளவுதான். நம்மளுடைய ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ராகி பன் தோசை, அதுக்கு சைட் டிஷ்ஷா கார சட்னி. இது 2 காம்பினேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கும். போதும்னு சொல்றதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.